ஹாய் எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன vlog அப்படின்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு ரிஷி பொட்டிக்கில் வந்துட்டு ஒரு saree ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன். அதனோட ரிவ்யூ, அதனோட அன்பாக்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரிஷி பொட்டிக்கில் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு saree ஆர்டர் போட்டிருக்கேன். வாங்க அன்பாக்ஸ். உண்மையாகவே டபுள் ஷேடில் இருக்குது. செம்ம சாஃப்ட்டுங்க. ஐயோ சரியான சாஃப்ட்டு, செம்ம சூப்பராக இருக்குது. நான் ரிஷி பொட்டிக்கில் தான் இந்த saree வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ரிஷி பொட்டிக்கில் நான் ஆர்டர் போட்டிருக்கேன். இந்த saree எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ இந்த saree நான் எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. நிஜமாவே சொல்கிறேன், ரொம்ப லைட் வெயிட்டு. ஒரு குர்த்தியோட வெயிட் என்னவோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு சுடிதார் வாங்கினா என்ன வெயிட் இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இது என்ன கலருன்னு சொல்கிறது கூட தெரியல எனக்கு. ஒரு சைடு பார்த்தா சாக்லேட் கலரில் இருக்குது, ஒரு சைடு பார்த்தா காஃபி ப்ரௌன் கலர் அப்படி இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. நிஜமாவே அவ்வளோ எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இதை வந்துட்டு ஃபுல் வியூவில் கட்டுறேன் பாருங்களேன். அதில் எப்படி இருக்கோ அதை விடவே சூப்பராக இருக்குது. இப்படி பார்க்கும்போது கேமராவை விட நேரில் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்துட்டு ப்ளவுஸு, அதே மாதிரி தான் வந்துட்டு பல்லும் வரும். பல்லு கொஞ்சம் குட்டியாக இருக்குது. இது வந்து ஓவரால் பாடி ஃபுல்லாகவே உள்ளே இப்படி உள்ளே இருக்குது. ஆனால் இது குத்தலை, அதுதான் மெயினான விஷயம். இங்கே பூட்டாவாக போட்டிருக்கு. ஃபுல்லாக பாடி ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. நிஜமாவே எனக்கு ரொம்ப பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. இன்ஸ்டா ஓப்பன் பண்ணாலேங்க ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணும்போது எனக்கு இந்த saree வந்துகிட்டே இருக்கும். சரி ஓகே, எங்கே ஆர்டர் போடலாம், இது வரைக்கும் ஆர்டர் போடாத இடத்துல ஒரு இடத்துல ஆர்டர் போடலாம் அப்படின்னு பார்த்து ரிஷி பொட்டிக்கில் இது வரைக்கும் நான் ஆர்டரே போட்டதில்லை. அதனால நான் இந்த saree வந்து ரிஷி பொட்டிக்கில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். சரி ஓகே, எப்படி வருது அப்படின்னு தெரியல. ஆக்சுவலி வந்துட்டு இந்த saree ரேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1099. இது இதுக்கு வந்துட்டு ஷிப்பிங் சார்ஜஸ் போட்டாங்கன்னா ஞாபகம் இல்லை, ஷிப்பிங் சார்ஜஸ் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 7 days ஆகிடுச்சு. நான் March 9th ஆர்டர் போட்டிருந்தேன். இன்றைக்கி எனக்கு டெலிவரி ஆகிடுச்சு. 7ஆவது நாள் என்ன மேடம் என்னைக்கு டெலிவரின்னு கேட்டிருக்கும்போது 7 daysக்கு அப்புறம் தான் டெஸ்பேச் பண்ண போகிறோம் அப்படின்னாங்க. ஸோ 7 daysக்கு அப்புறம் எனக்கு கரெக்டாக வந்து டெஸ்பேச் ஆகிடுச்சு. இன்றைக்கி 7th day தான். இன்றைக்கி தான் வந்தது. சரி வந்த உடனே இதை வந்துட்டு சாரி வீடியோ எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருந்தேன். எந்த ஒரு உருவப்படமும் எதுவுமே இல்லை. ரொம்பவே நீட்டாக இருக்குது, அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நிஜமாவே வாங்கி கட்ட முடியாது, என்னால் ஒரு நாள் ஃபுல்லாக saree கட்ட முடியாதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க கூட இந்த சாரியை கண்டிப்பாக வாங்கிக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. எனக்கு உண்மையாகவே பிடிச்சிருக்கு. அதனால தான் உங்ககிட்ட வாங்கணும்னு நினைக்கிறவங்க மேபி இந்த saree ட்ரை பண்ணலாம். எனக்கு வந்துட்டு சரி சேஃபாக வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லைங்களா, மற்ற வெளியில் ஆர்டர் போடாமல். அதனால தான் நான் ரிஷி பொட்டிக்கில் ட்ரை பண்ணதில்லை. அதனால் ஃபர்ஸ்ட் டைம் ரிஷி பொட்டிக்கில் ட்ரை பண்ணேன். கரெக்டாக சூப்பராக கொடுத்துருந்தாங்க. கரெக்ட் டைமுக்கு எனக்கு டெலிவரியும் ஆயிருந்தது. சரி அவங்க சொன்ன மாதிரி 7th day எனக்கு டெலிவரியுமே கையில் கிடச்சிச்சு. இந்த கலர் எடுக்குமான்னு முதல்ல தெரியல, பட் ஆனால் இப்போ வச்சு பார்க்கும்போது தெரியுது எனக்கு எடுக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அவ்வளோ சூப்பராக எனக்கு பிடிச்சிருக்கு. சூப்பராக பிடிச்சிருக்கு, ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ 1 day ஃபுல்லாக கேரி பண்ணலாம். அவ்வளோ லைட் வெயிட்டு சார். இது பாருங்க, இவ்வளோ தான். மொத்தமாகவே முறுக்குனாலே சாரி இவ்வளோ தரம் தான் வருது. ஏற்ற வெளியில் எடுத்திருப்பேன், அதில் வெயிலில் வந்துட்டு எனக்கு சாரியோட கலருமே தெரியல சரியா. அதனோட எனக்கு வந்து சரியாக எடுக்கவும் முடியல. அதனால தான் சரி வந்துட்டு உள்ளே வந்துட்டு எடுத்தேன். சரி உள்ளே எப்படி இருக்குமோ நினச்சேன். உள்ளேயும் சூப்பராக தான் இருக்குது. சாரி எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.